பாண்டியன் வீட்டுல சிசிடிவி கேமரா மாட்டிருக்கிறது தெரியாம குமார் வந்து அரசுகிட்ட வம்பிழுத்து இப்ப ஆதாரத்தோடய பாண்டியன் வீட்டாளர்கிட்ட மாட்டிக்கிட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வீட்டுல ரீசெண்டா தான் பாண்டியன் வந்து வீட சுத்தியுமே வந்து சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாரு. பாண்டியன் வீட்டுல இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கிறது தெரியாம குமார் வந்து வழக்கம் போல அரசியை பார்த்ததும் கை காமிச்சு சிரிச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பயும் போல அரசி எதுவுமே பண்ணாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கனுக்குள்ள வர ராஜி வந்துட்டு நீ வெளியே நிக்காத அரசி, அவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டுக்கிட்டு ராஜி வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஒரு தடவைனா பரவாயில்ல, இவன் அடிக்கடி இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அப்பாட்டையும் சொல்லி பார்த்தாச்சு, அப்பாவும் கண்டிக்கிற மாதிரியே தெரியல. அப்பா மட்டும் கண்டிச்சிருந்தாருன்னா இவன் மறுபடியும் இந்த வேலையை பார்த்திருக்க மாட்டான். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ராஜி வந்து அரசி கிட்ட குமார் பிரச்சனை பண்ற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே கோவமாகற பாண்டியன் வந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ரொம்பவே கேஷுவலா வெளியே வர சக்திவேலும் குமார் வந்துட்டு இங்க வந்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற, உனக்கு பொழுது போலனா நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஏதோ வேண்ட வெறுப்புல வந்து சண்டை போட்டு இருக்கிற மாதிரி சக்திவேலும் குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வர முத்துவேல் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. உங்க வீட்டு பையனால சும்மா இருக்க முடியாதா, எங்க குடும்பத்தோட பிரச்சனை பண்ணாம உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அரசுகிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்த முத்துவேல் கிட்ட பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. வழக்கம் போல குமார் வந்துட்டு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை பெரியப்பா, இவர் சும்மா ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்துட்டு தப்பே பண்ணாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சக்திவேலுமே வந்துட்டு நானும் கூடயே தான் இருந்தேன், குமார் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை, இந்த பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கு வேற வேலையே இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு எப்படி டிராமா பண்றாங்க பாருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் சொல்லவும் உண்மையிலேயே முத்துவேலும் வந்துட்டு குமார் மேல தப்பில்லைன்னு சொல்லி அவருமே நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜி வந்து ரொம்பவே கிளவரா யோசிச்சு நம்ம வீட்டுல தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதுல பார்த்தா தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பாண்டியனுக்கு ஐடியா கொடுத்துறாங்க. பாண்டியன் வீட்டுல சிசிடிவி கேமரா மாட்டிருக்காங்கிற விஷயமே வந்துட்டு குமாருக்கு ராஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதனால குமார் ரொம்பவே ஷாக்காய் போயிடுறாரு. ஆமா ராஜி, அதுதான் வீட்டுல கேமரா மாட்டிருக்கோம்ல, இவன் பண்ண வேலை எல்லாம் அதுல தெரியும்ல, நாளைக்கு காலையில கேமரா ஃபுட்டேஜோட வரும், அப்போ உன் பையனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் குமாருமே வந்து சக்திவேல் கிட்ட நான் அரசுகிட்ட வம்பிழுத்துட்டு தான் இருந்தேன், எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட இருக்காரு. சொன்ன மாதிரியே பாண்டியன் வந்து காலையில எந்திரிச்சதுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தப்ப குமார் வம்பிழுத்தது அதுல நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் காப்பியை போன்ல காப்பி பண்ணிட்டு பாண்டியன் வந்து டைரக்டா முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறாரு. வெளியே நின்று சத்தம் போடவும் முத்துவேலுமே வெளியே வந்துடுறாரு. முத்துவேல் கிட்ட என்ன நடந்துக்கிற ஃபுட்டேஜ் அப்படியே பாண்டியன் கொடுத்துறாரு. இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா அடிச்சு உன் பையன் பண்றதே தப்பு, இதுல உன் பையன் பண்ற தப்புக்கு நீ சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கிற, அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லி என்னைய வேற நம்ப வச்சேல, இனிமேல் உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்லயே இடம் கிடையாது, வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலையும் குமாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடறாங்க. ராஜி இப்படி துணிச்சலா செயல்பட்டு குமார் சக்திவேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.